ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் பரோட்டாவும் ஆனியன் மசாலாவும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பால் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, பசைஞ்சாச்சு. இது இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும். அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வெங்காய மசாலா ரெடி பண்ணலாம். வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. 4-5 பல் பூண்டு நசுக்கி வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடு ஏறுது. கொஞ்சம் அதை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை, ஒரு கடல் பாசி சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதில் இப்போ அந்த ஒரு தக்காளி வெட்டி வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச புதினாவை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே வதங்கட்டான். போய் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது வதங்கட்டான். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரம் ஊறிங்களுக்கு. அதையும் சேர்த்துக்கிறேன். கெசகசை வந்து 1 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் திருவலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டால் முடி வச்சிடலாம். வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. பரோட்டா திரட்டிக்கலாம். இப்போ பரோட்டா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பால் பரோட்டா திரட்டிக்கலாம். இப்போ மாவுலாம் நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா மாவு திரட்டியாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றி தடவிட்டு கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரையும், கொஞ்சமாக பால் பவுட்ரு, கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ மடித்து வச்சிடலாம். இப்போ எல்லா பரோட்டாவும் தேய்ச்சி நல்லா மடித்து வச்சாச்சு. இப்போ எப்படி தட்டுதுன்னு பார்க்கலாம்.
கல் சூடாயிடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். வெங்காய மசாலா பால் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.